இருக்கிறோம். கடவுள் நம்பிக்கை மேல் இவர்களுக்கு இருக்கும் வெறுப்பும் இறைவனின் கட்டளைகள் மேல் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள எரிச்சலையும் படிக்க தெரிந்த மற்றும் தெரியாத ஒரு மூமின் கூட காஃபேரே என்று பறித்துவிட முடியும். ஆனால் அதற்கு ஈமான் தேவை. அவர் சொல்றார், இதை ஒரு மூமின் அழகா கண்டுபிடிச்சிருவான். இவங்க கடவுள் பேரை சொன்னா இவங்களுக்கு காண்டாவுதா? இறை நம்பிக்கையாளர் எந்த காலத்துல என்ன பேசிட்டு இருக்கிறேங்கிறான். அப்ப இது தெளிவா இவன் குஃப்ரை நோக்கி அழைப்பு விடுக்கிறானுங்க. இந்த மேற்கத்திய கலாச்சாரம் குஃப்ரை நோக்கி கூப்பிடுதுன்னு ஒரு படிக்க தெரியாதவனுக்கு கூட சொல்லிட முடியும். இறைவனை பத்தி பேசினாலும் உனக்கு கடுப்பாவது. இது என்ன, இதுக்கு பேர் என்னது? குஃபர் இல்லாம என்ன? அப்ப அது சொல்ற, நாங்கள் தான் உண்மையான கடவுள் என்று இவர்கள் சொல்லவில்லையே தவிர தங்களை விட மேலான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருப்பதை இவர்கள் ஏற்பதே இல்லை. தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு இவன் நினைக்கிறானா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை கடவுளா நினைக்கிறான்னு அர்த்தம். கடவுளுக்கு டெபினேஷன் என்ன? அனைத்தையும் மிகைத்தவன் அப்படின்னு. அப்ப அனைத்தையும் மிகைத்தவனா இன்னைக்கு தன்னை இவங்க நினைக்கிறாங்க. அப்ப நினைக்கும் போது கடவுள்னு சொல்லிட்டாங்க. இது குஃப்ரு, இது தெளிவான நிராகரிப்பு அப்படிங்கிறார். தஜ்ஜால் மனிதனாக வருவது தனி விஷயம். அவர் சொல்றார், தஜ்ஜால் மனிதனா வருவான், அது தனி விஷயம், அதை நம்ம மறுக்கல. இதைத்தான் பிஜே எல்லாம் போட்டு சிண்டு முடிச்சு விட்டுருவாரு. டிவியை பார்த்து தஜ்ஜாலுன்ட்டாங்க, டெக்னாலஜியை பார்த்து தஜ்ஜாலுன்ட்டாங்க. தஜ்ஜால்னா அதை சொல்லல, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய ஒரு பகுதின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் மக்களை ஏமாத்துறது அது சொல்றாங்க. அவர் சொல்றாரு, தஜ்ஜால் தனி மனிதனாக வருவது தனி விஷயம், ஆனால் அவன் எந்த ஃபித்னாவை உலகில் ஏற்படுத்துவான் என்று ஹதீஸ்கள் கூறுகின்றதோ அதன் ஆரம்ப கட்ட அளவில் தொடங்கிவிட்டதை நாம் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. தஜ்ஜாலுடைய ஃபித்னா தொடங்கிருச்சுங்கிறார். எவ்வளவு நாளா? 200-300 வருஷமா அது நடந்துட்டு இருக்குது. கண்கூடி அதனுடைய இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஃபித்னாக்களினால் பரப்பப்படும் விஷத்திற்கான மருந்து இந்த கஹஃப் சூராவில் வசனங்களில் இடையே மறைந்து உள்ளது. அதை நாம் தேடி பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சூறாக்குள்ள கோடுவேர்டு முறையில் சொல்லப்பட்டிருக்குது. அதை நாம தான் ஃபிட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்குண்டான மாற்று மருந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற. அப்போ இவருடைய அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்றாங்கல்ல. அது தப்பு புதுசாக ஆய்வே பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படி எவ்வளோ புதுமையாக அவர் ஆய்வு பண்ணியிருக்கிறார். எவ்வளவு முற்போக்கு சிந்தனை இவருக்கு இருக்கு. அதான் சொல்றாரு, இந்த மார்க்கத்தை புதுப்பிச்சு கொடுக்கக்கூடிய அந்த உலமாய ஹக்கில் ஒருத்தர் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட உலமாக்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. எல்லாம் ஏதாவது உருதுல இருக்கு புக்கு. அவ தமிழ்ல இவங்க கொண்டு போய் முனாசிர் ஹசன் கீலானி பத்தி தெரியுமா யாருக்காவது? தெரியாது. இவங்க தம்பட்டம் அடிச்சுக்குவாங்க, 80களிலே அப்படிம்பாங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க பீத்திக்கிட்ட தான் தெரியும், நான் இங்க அடி வாங்கினேன் அங்க அடி வாங்கினேன்னு. இப்போ ஊருக்குள்ள போய் முசீபத்தில் தான் அப்புறம் அடி கொடுக்க தான் செய்வான். அப்ப அது பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படி தம்பட்டம்